அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, அடுத்து வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த சமயத்திலுமே வாழ்க்கையில் நாமே எப்பொழுதுமே நம்ம ஒரு பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நமக்கு என்ன பரிசோதனை அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் சரியான முறையில் நம்ம வாழ்க்கையை செலுத்துகின்றோமா, வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, ஏற்படுகின்ற குறை நிறைக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சுட்டே வந்தோம்னு சொன்னால், வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற தடைகள், குறைகள் இவைகளெல்லாம் மிக சுலபமாக நீக்கி வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே நிலையில் சமநிலையில் நம்ம வாழ்கிறதுக்கான நிலைகளை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். ஏன்னா சிலர் ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா, சிலர்னு சொல்ல முடியாது, பலரும் அவர்களுடைய யோக சக்தியின் அடிப்படையில் பார்க்க போனால் நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் சுவாமி விவேகானந்தா அவர்கள். அதுபோல் வாழ்க்கையில் குருவும் அதை தான் சொல்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ வாழ்க்கையில் யோக சக்தி எடுத்திருக்கோம், பயிற்சியை நாம் கண்டிப்பாக பயிற்சி செய்கிறோம். குரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, யோக சக்தி மேல் நம்பிக்கை வைத்து பயிற்சி செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கின்றோமோ அந்த எண்ணமாகப்பட்டது அதை உறுதினமாக, நிலையாக, உறுதியாக நம்ம மனதில் விதைக்க வேண்டும் அந்த எண்ணத்தை. அதுபோல் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றிகள் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்ம எதை எதிர்பார்க்கின்றோமோ, எந்த மாதிரியான வெற்றிகளை எதிர்பார்க்கின்றோமோ, வாழ்க்கையில் குடும்பமாக இருந்தாலும் சரி, அதாவது கணவர் மனைவி பிள்ளைகள் இப்படி இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி நிலைகளில் உள்ள விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது பொது சேவையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நாம் முதலில் எப்பொழுதுமே மனதிலே நாம் என்ன வெற்றி பெற வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நம்ம அடைய வேண்டும் என்ற எண்ணமாகப்பட்டது உறுதியாக அந்த எண்ணமாகப்பட்டது விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் மனதில். எப்போவுமே நம்ம எண்ணத்தை மாற்றிக்கொண்டே போகக்கூடாது. அப்படி மாற்றிக்கொண்டே போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நிலையில்லாத ஒரு நிலையாக போய்விடும். ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக. நிலையில்லாத வாழ்க்கைனா இன்றைக்கி இப்படி இருப்போம், நாளைக்கு அப்படி இருப்போம், நாளைக்கு வேறு விதமாக இருப்போம். வாழ்க்கையில் என்ன இப்படி வருது அப்படி வருதுன்னு தேவையில்லாத மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு தான் தன்னைத்தான் ஆய்வு செஞ்சோமா, ஏன் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம். குரு இருக்கார், டத்தீஸ்வரி அவர்களின் அன்பு நமக்கு பூர்ணமாக இருக்குது. உங்களுக்காக குரு எதையும் செய்ய தயார் நிலையில் இருக்கேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அப்படின்னும் பொழுது உங்களை கரெக்டாக வச்சுக்கணும், தயார்படுத்திக்கணும். என்ன இது தயாராக வைத்துக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குது. குரு மேல் நம்பிக்கை இருக்குது, இறை நம்பிக்கை, யோக சக்தி நம்பிக்கை, டத்தீஸ்வரியின் மேல் அசைக்க முடியாத அன்பு எல்லாமே நீங்கள் வைத்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சிறப்பாக இருப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கணும். ஒன்று உண்மையில் வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால், குடும்பம்ன்ற மனைவி பிள்ளைகள், கணவர் மனைவி அப்படின்ற வகையில் எப்படிலாம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்றது, பிள்ளைகளோடு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை எப்படி நம்ம சரியான முறையில் பிள்ளைகளை நம்ம எதிர்பார்க்கும் வகையில் பிள்ளைங்களை எப்படி திறன்படுத்துவது, எப்படி பிள்ளைகளை தயார்படுத்துவது, எந்தெந்த வகையிலலாம் நாம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வது என்ற வகையிலலாம் நின்று யோசித்து அவங்களுக்கு டைம் எடுத்து எதுலேயுமே நம்ம அலட்சிய போக்கு இல்லாமல் ஒரு கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்ல எதாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இதில் கணவர் மனைவின்ற ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், கணவர் மனைவி ஈகோன்றது இருக்கவே கூடாது. இது ஒரு தேவையில்லாத விஷயம். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்றது இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுனாலே அது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எந்த சமயத்தில் எதை எடுத்து சொன்னால் சரியாக வரும் அப்படின்றத நம்ம யோசித்து நடந்து கொண்டோமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அன்றைக்கு சொல்லி நீங்கள் ஒரு கணவர் கேட்கல அப்படின்னா ஒரு நாளை பார்த்து, நல்ல நாளை பார்த்து, ஒரு சமயம் பார்த்து சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக. அதே போல் கணவர் ஒரு மனைவி இடத்துல அதே போக்கை
இன்றைக்கி சொல்லி அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு வேலையில் ஒரு சிந்தனையில் கோபத்தில் இருந்தாலும் கூட அது நல்ல சமயம் பார்த்து எந்த நேரத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமோ அது மாதிரி சொல்லி அதை தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனக்கசப்பு ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதை போட்டு உருட்டி கொண்டு இருக்குன்னு சொன்னால் அதை உடனே அதை போக்கிக் கொள்ள வேண்டும். பயிற்சி இருக்கு, நேரடியாக தீர்க்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கின்றேன். பயிற்சி மூலமாக மன பாதிப்புகள் எல்லாமே வெளியாக்கிடலாம். அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. பயிற்சி செஞ்சு எல்லாமே வெளியாக்கிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. சொல்லக்கூடாது சொல்ல முடியாத விஷயங்களை வந்து நம்ம வந்துட்டு நமக்கு மன பாதிப்புகளை வெளியாக்கிக்கலாம். முடிந்த அளவு கணவர் மனைவிக்குள்ளே ஒரு அன்போடு பாசத்தோடும் நடந்துக்கூட பிள்ளைகளும் நமக்கு வந்து அதை பார்த்து பிள்ளைகளும் நல்ல ஒரு சிறப்பான நிலைகள் உருவாகும். அது அம்மா அப்பா அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பாசம் அன்பு எல்லாமே வரும். அதே போல் பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக ஆர்பிடி மக்கள் என்னை பொறுத்த மாட்டிலும் எல்லா வகையிலும் சீரும் சிறப்போடு தான் வாழ்வார்கள். யோக சக்தி என்பது வந்து மிக 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 அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்து நானும் சரி ரத்தின்ஸ்ரீ அவர்களும் சரி எப்பொழுதுமே வீட்டில் எந்த பூஜை முறைகள் செய்தாலும் சரி, ஆலய வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்தால் எல்லாமே என்னுடைய வந்து குடும்பம் அப்படின்னு சொன்னாலே தனித்தனி அப்படின்னு எல்லாமே ஆர்பிட்டியே எனது குடும்பம். அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து மன கஷ்டம் என்பது வந்து என்ன கஷ்டம்னா என்னது? ஒன்று வந்து பொருளாதார விஷயம் ஒன்று, அல்ல உற்றார் உறவினர்களால் பிரச்சனைகள். வேறு பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. மெயின் வந்து பிரச்சனைகள் இருந்தால் உற்றார் உறவினர்கள் பிரச்சனை தான் மெயினாக வரும். யாராவது ஒருத்தருங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா யாரும் தொலைவில் தெரியாதவர்கள் பேச மாட்டாங்க. அது வந்து உற்றார் உறவினர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருப்பது தவறு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எதையுமே நம்ம வந்து தேவையில்லாத ஒரு தாட்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணவே கூடாது. தேவையில்லாத எண்ணத்தை கற்பனை செய்யக்கூடாது, இமேஜின் பண்ணக்கூடாது. அது இமேஜின் பண்ணோமா திரும்ப 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 மனசை வந்து பாதிக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த பாதிப்பான விஷயம் உடனே வெளியாக்கிடணும். அது ரொம்ப கடினம் இல்லை. எங்கே வேண்டுமானாலும் இருந்த இடத்துல இருந்து ஒரு கண்களை மூடிட்டு நம்ம இடம் பொருள் அப்படின்லாம் கிடையாது. கண்களை மூட்டு கொஞ்ச நேரம் நினச்சிட்டு ஓகே இதுலேருந்து இந்த எண்ணம் வரவே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா டன் பண்ணிங்கன்னா அப்பயே போயிடும். அதுக்கு பயிற்சியெல்லாம் பெரிய பெரிய பயிற்சியெல்லாம் தேவையில்லை. எந்த பயிற்சி எதுக்குமே வந்து இது கவலை, தயக்கம், வேதனை, விரக்தி இதெல்லாம் தேவையே இல்லை வாழ்க்கையில். இதனால் ஒன்றும் ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, ஐயோ இதை இழந்துட்டேனே எனக்கு பெரிய கவலை அப்படின்னா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சா? முடியல. அடுத்த ஸ்டெப் இருக்குது. அப்போ அடுத்தது என்ன முயற்சி செய்வோம் அப்படின்னு அடுத்து முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம். என்றுமே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்பொழுதுமே அது ஒரு இது இருக்கணும், நமக்குள்ள மோட்டிவேட்டாகவே இருக்கணும். நான் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கிறேன், நான் இளமையோடு தான் இருக்கேன், சுறுசுறுப்பாக தான் இருக்கேன், என்னால் எதையுமே சாதிக்க முடியும், என்னால் முடியாது எதுவுமே இல்லை, இது முடிஞ்சால் இன்னொன்று நான் செய்து காட்டுறேன் அப்படின்ற அந்த வேகம் இருக்க தான் அந்த உற்சாகமும் அந்த வேகமும் சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும். டக்குன்னு சோர்ந்துட்டீங்கன்னா உங்களால் முடியாது ஒன்றும் இல்லைன்றது குருவுக்கு தெரியும், அதுக்கு உங்களுக்கும் தெரியும். முயற்சி செய்யணும். உங்களால் முடியாது எதுவும் இல்லை. எதை பற்றி கவலைப்படணும் நான் கேட்குறேன். நல்லா நினச்சி பாருங்கள், கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்று நடந்துருச்சா, நடந்து முடிஞ்சுது, அது உங்கள் தவறாகவே இருக்கலாம். அதுக்காக அது வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் அந்த தவறு நமக்கு வராமல், அந்த தவறுக்கு நம்ம நடந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது? எந்த சந்தோஷமும் இருக்காது. ஒன்று நடந்து முடிஞ்சதை பற்றி, அதாவது சந்தோஷமான விஷயத்தை பலமுறை நினைங்க, பலமுறை பேசுங்க, நினைங்க, சந்தோஷமாக தான் இருக்கும். மன வேதனை, விரக்தி, கவலையை பற்றி மீண்டும் மீண்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது வருதா அது வெளியாக்கிடுங்க, தேவையில்லை. அதனால் எந்த பயனும் இல்லை. என்னால் மறக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா மறக்கவே முடியாது. மறக்க முடியும்னு நினைங்க, மறந்துடுவீங்க அன்றைக்கே. எல்லோரும் வாழ்க்கையில் வந்து மிக 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 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றைக்கு இருக்கணும், குருவோட ஆசீர்வாதம் அருளும் இருக்கும். அதே மாதிரி ரத்திஸ்ரீ அன்பு என்றுமே உங்களுக்கு நிறைந்திருக்கும். அடுத்து சிங்கப்பூர் மக்களுக்கு 8வது ஆண்டாக அனிவர்சரி வருது. இந்த வரக்கூடிய 1ஆம் தேதி. அதை முன்னிட்டு என் சார்பாகவும் ரத்திஸ்ரீ சுந்தி அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் வாழும் மக்களை பற்றி நான் ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய வகையில் அவர்கள் நடந்து வருகின்றார்கள். எப்படின்னா எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் என்னென்னலாம் வந்தாலும் கூட அவைகளை எல்லாமே அடித்து நொறுக்கி ஆர்பிடி என்பது ஒரு மகத்தானது, அசைக்க முடியாதது அப்படின்றத அவர்கள் அது வாழ்க்கையிலே அது என்னன்னு சொல்கிறதுன்னா, வாழ்க்கையில் அதை நேரடியாகவே அவர்கள் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக சிங்கப்பூர் மக்களுக்கு நான் சொல்வதெல்லாம் மேலும் மேலும் இந்த ஆர்பிடி, சிங்கப்பூரில் வாழும் அனைத்து ஆர்பிடி மக்களுக்கும் என்னுடைய அன்பும் என்றென்று இருக்கும், என்னோட ஆசீர்வாதம் இருக்கும். மேலும் மேலும் ஆர்பிடி சிங்கப்பூர் மிக 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 உயர்ந்த நிலையிலே செயல்பட்டு உலகம் அறியும் அளவிற்கு சிங்கப்பூர் ஆர்பிடி வரும் என்று இந்த வேலையிலே சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம்.